ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 14 நான் போகிற இடத்தை அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் ஆமென் ஹalleluya இயேசு இங்கே சொல்றதை நாம் பார்க்கிறோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ ನನ್ನ ಹೊರತು ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನ ಯಾರೊಬ್ಬರು ಕಾಣೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುವನಾಗಿರುತ್ತಾನೆ. சோ இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ಈ ವಚನದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அல்லது நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து அறிய வேண்டும். ನಾವು ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಹೇಗಿದೆ, ನಮ್ಮ ಜೀವನ ಶೈಲಿಯು ಹೇಗಿದೆ, ಅದರ ಕುರಿತಾದಂತ ಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை போராட்டம் அல்லது ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை யாருக்காவது இருக்கா? ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ತೊಂದರೆ, ನೋವು, ದುಃಖ, ಕಷ್ಟ ಈ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾ? இல்லை எனக்கு பிரச்சனையே ಇಲ್ಲ அப்படின்னு யாராவது சொல்ல ಇಲ್ಲ முடியுமா? ನನಗೆ ತೊಂದರೆಗಳೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? சவுண்ட் பண்ண வச்ச மாதிரி ಮುಂಚೆ ಸೌಂಡ್ ಇಟ್ಟ ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಇಡೋಣ. சொல்லுங்க பாப்போம். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ನನಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರು ಯಾರು? யாராவது சொல்ல முடியுமா? ಯಾರಾದರೂ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ஏதோ ஒரு விதத்துல நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ಯಾವುದೋ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ತೊಂದರೆ ಉಂಟು. அந்த பிரச்சனை அதனுடைய காஸ் அதனுடைய பேக்ரவுண்ட் அல்லது அந்த பிரச்சனை நமக்கு எதனால வந்திருக்குன்னு தெரியுமா நமக்கு? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ತೊಂದರೆಯ ಒಂದು ಮೂಲ ಅಡಿಪಾಯ ಹೇಗೆ ಯಾವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ತಿಳಿದಿದೆಯಾ? இன்னைக்கு अनेक பிரச்சனைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಇವತ್ತು ಅನೇಕರು ತೊಂದರೆಗಳಲ್ಲೇ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. அல்லது நமக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கணும் அப்படின்ற அல்லது நீங்கிடுச்சு அல்லது நீங்கிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா நமக்கு வாழ்க்கையில? ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ಬರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತಹ ತೊಂದರೆಯು ಅದು ಆ ತೊಂದರೆಯು ಏನಂತಾರೆ ತೀರುತ್ತದೆ ಎಂಬ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದಾಗಿ ಬಾಳುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. சரி எதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ನಾವು இருக்கிறோம்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಯಾವುದರಿಂದಾಗಿ ನಾವು ಇಂತಹ ಒಂದು ತೊಂದರೆಗಳಲ್ಲಿದ್ದೇವೆ? ಮೇನ್ ஒரு சில பிரச்சனை சொல்றோம் பாப்போம். ಮೇನ್ ಆಗಿ ಒಂದೆರಡು ತೊಂದರೆಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ನೀವು ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಹಣ ಪ್ರಶ್ನೆ ಮೇನ್ ಪಣ ಪ್ರಶ್ನೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಹಣದ ಒಂದು ತೊಂದರೆ, அப்புறம் ಶರೀರ ವ್ಯಾಧಿಯ பிரச்சனை, ತದನಂತರ ಶರೀರ ವ್ಯಾಧಿಗಳ ಒಂದು ತೊಂದರೆಗಳು, அப்புறம் பிள்ளைகள் சில பிரச்சனை, ಮಕ್ಕಳಿಂದಾಗಿ ತೊಂದರೆಗಳು, அப்புறம் சமுதாயத்துல இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು, ದೇಶத்துல நமக்கு முழுமையா எடுத்துட்டோம்னா தேசத்துல ಅನೇಕ பிரச்சனை இருக்கு. ನಾವು ದೇಶವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ದೇಶವನ್ನು ಆಳುತ್ತಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳುಂಟು. குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳುಂಟು. இதனால நமக்கு என்ன நடக்கும் பாருங்க. ನೋಡಿ, ಇದರಿಂದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಅಂದ್ರೆ, நான் முதல்ல சொன்ன பாசம் ஃப்ரெண்ட் சொன்னபடி நான் சொன்னபடி இந்த சந்தோஷம், முகத்துல இருக்கிற சந்தோஷம் என்ன ஆகுது? இந்த பிரச்சனைனால நம்ம முகம் சந்தோஷமா இருக்க முடியல. ನೋಡಿ, ನಮ್ಮ ಸಹೋದರರು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ತೊಂದರೆಗಳಿಂದಾಗಿ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷವಿಲ್ಲ. உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವಾ? ஹalleluya. ஹalleluya. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சந்தோஷம் என்ன ஆச்சு? என்ன ஆகுது? அநேக நேரத்துல என்ன ஆகுது? அந்த சந்தோஷம் நம்ம விட்டு போயிடும். ನೋಡಿ, ತೊಂದರೆಗಳು ಇರುವುದರಿಂದಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಸಂತೋಷವು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ. உண்மையா இல்லைங்களா? ನಿಜವಾ ಅಲ್ಲವಾ? சரி, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೇಸಿಕ್ ಆಗಿ ಏನು ಬೇಕು? நிம்மதி, சந்தோஷம். ನೆಮ್ಮದಿ, ಸಂತೋಷ ಬೇಕು. இது கடையில எங்கயாவது கிடைக்குமா? ಇದು ಎಲ್ಲಾದ್ರೂ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದಾ? முடியாது. சிகல்ல. நிறைய பணம் வச்சிருக்காங்க. முதல்ல சொன்னீங்க பணம் நிறைய பிரச்சனை. இப்போ நிறைய பணம் வச்சிருக்க ஒரு நபர் எடுத்துங்க. அவருக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ನೋಡಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ಹಣ ತೊಂದರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಿ. ತುಂಬಾ ಹಣ ಇರುವಂತವನಿಗೆ, ಹಣವಂತವನಿಗೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲದೆ ಇರುತ್ತಾ?
நித்திலே வராது, தூக்கமே வராதுங்க. சரி, வியாதி ஒரு பிரச்சனை சொன்னீங்க. சரி, வியாதி இல்லாத ஒரு மனுஷன் எடுத்துப்போம், ಅವನಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇರಲ್ಲ ನೋಡ್ರಿ. ವ್ಯಾಧಿಯು ಎಂಬುದು ಒಂದು ತೊಂದರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಿ. ವ್ಯಾಧಿನೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬನ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳೋಣ, ಅವನಿಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇರಲ್ವಾ? சரி, குடும்ப பிரச்சனை, குடும்பம் இல்லாத ஒரு அலோன் இண்டிபெண்டன்ட்டா ஒரு மனுஷன் இருக்கா, அவனுக்கு பிரச்சனை இருக்காதா? ನಾವು ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ. ಸರಿ, ಫ್ಯಾಮಿಲಿನೇ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಸಿಂಗಲ್ ಪರ್ಸನ್, ಒಂದು ಇಂಡಿಪೆಂಡೆಂಟ್ ಪರ್ಸನ್ ಗೆ ತೊಂದರೆ ಇರದೇ ಇರುತ್ತದಾ? சொல்லுங்க. ಹೇಳ್ತೀವಿ. ಬಟ್ ಎಲ್ಲರಿಗೂ பிரச்சனை உண்டு. ನೋಡ್ರಿ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉಂಟು. அதுக்கு தான் இயேசு நம்மை பார்த்து இன்னைக்கு சொல்லுதா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கத்தக்கதாக அல்லது நீக்கினவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಒಂದು ಸೊಲ್ಯೂಷನ್ ಅನ್ನ, ಒಂದು ತೊಂದರೆಗಳನ್ನ ನಿವಾರಿಸಿದಂತಹ ಒಬ್ಬನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ. ಯೇಸು எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து முடித்துவிட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಸರಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. ஆனால் நாம் ஏன் இன்னும் பிரச்சனையில இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவர் சரி செய்து முடித்து விட்டார் என்பதை சரியான முறையில் நாம் விசுவாசிக்கிறதில்லை. ನಾವು ಯಾಕೆ ಇನ್ನೂ ತೊಂದರೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ, ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸರಿ ಮಾಡಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ತೊಂದರೆಯಿಂದಾಗಿ ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೇವೆ. சோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த உலகத்துல பணம் கிடையாது, அல்லது பதவி கிடையாது, அல்லது ஒரு உயர்வோ அல்லது மற்ற பொருட்களோ அல்லது சொந்த பந்தங்களோ தீர்வாக முடியாது. ನೋಡ್ರಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳಿಗೆ ಒಂದು ನಿವಾರಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ಹಣವೋ ಅಧಿಕಾರವೋ ಇಲ್ಲ ಕುಟುಂಬವೋ ಇಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಕೆಲಸವೋ ಕಾರ್ಯಗಳು ಇವುಗಳಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ತೀರ್ವಾಗಿರ್ತಾರೆ. ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಒಂದು ತೀರ್ವಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಒಬ್ಬರ ನಂಬರ್ ವಿಶ್ವಾಸಿಗಳು. ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? பணம் இருந்தா மாத்திரம் நம்முடைய பிரச்சனை தீராது. ನೋಡ್ರಿ, ಹಣವಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ತೀರಿ ಹೋಗುವುದು. அல்லது ஒருவேளை நம்ம உயர்ந்த பதவிக்கு சென்று விட்டோம் என்று சொன்னாலும் பிரச்சனை தீராது. ನಾವು ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದರೂ ಸಹ ನಮ್ಮ ತೊಂದರೆಗಳು ತೀರವಾಗುವುದಿಲ್ಲ. அல்லது ஒருவேளை நம்ம நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் தீராது. ಒಂದು ಪಕ್ಷ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಆರೋಗ್ಯವು ಬಲವು ಇದ್ದರೂ ಸಹ ಈ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳಿಗೆ ಒಂದು ನಿವಾರಣೆಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. சோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ತೀರ್ಪು, ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ. ஒருவேளை பண குறைச்சலா இருக்கலாம், அல்லது வியாதி இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனை இருக்கலாம், அல்லது தேசத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இயேசு எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்தான் தீர்வாக இருக்கிறார். ಒಂದು ಪಕ್ಷ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಣದ ಒಂದು ಕೊರತೆ ಇರಬಹುದು, ಸಾಲದ ತೊಂದರೆ ಇರಬಹುದು, ವ್ಯಾಧಿ ಇರಬಹುದು, ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಕೊರತೆಗಳು ಇದ್ದರೂ ಸಹ ಈ ಎಲ್ಲಾ ಕೊರತೆಗಳಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದೇ ಉತ್ತರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ. ஏன் ஸ்டில் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம அதை விசுவாசிக்க வேண்டிய விதத்துல இன்னும் என்ன செய்யல, அதை விசுவாசிக்கல. ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳು ತೀರಿ ಹೋಗಲಿಲ್ಲವೆಂದರೆ, ನಾವು ನಂಬಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡದೆ ನಮ್ಮ ಸ್ವಂತದ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இப்போ நாம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ನೋಡ್ರಿ, ಸರಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಮ್ಮ ನಿಜವಾದ ಸ್ವಂತ ರಕ್ಷಕರು ಎಂಬುದಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವಾ? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா எல்லாரும்? ಎಲ್ಲ ರಕ್ಷಣೆ ஹalleluya. 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 நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ? ரட்சிப்புன்னா என்ன சொல்லுங்க? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? ஒரு நபர், ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு நபர் ஒரு புதக்குழியில போய் விழுந்துட்டார். ನೋಡ್ರಿ, ಒಂದು ಉದಾಹರಣೆ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಒಂದು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೀಳುತ್ತಾನೆ. புதக்குழியில விழுந்த அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆவார், கொஞ்சம் நேரம் கடக்க என்ன ஆவார், அவர் கொஞ்சம் உள்ள போயிட்டே இருப்பார். ನೋಡ್ರಿ, ಆ ಮಣ್ಣಿನ ಗುಂಡಿ
ಬಿದ್ದವನು ಚರಂಡಿಯಲ್ಲಿ ಕೊಚ್ಚೆಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದವನು ಸಮಯ ಕಳೆಯುತ್ತಾ ಏನಾಗ್ತಾನೆ ಆ ಕೊಚ್ಚೆ ಒಳಗೆ ಆ ಕೊಚ್ಚೆ ಆತನ ಎಳೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஒருவேளை அந்த நபர் நான் புதக்குழியிலிருந்து எப்படியாவது மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா ட்ரை பண்றாருன்னு வச்சுக்க, வேகமா ட்ரை பண்றாரு எப்படியாவது நான் வந்து தப்பிக்கணும் அல்லது அந்த புதக்குழியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி அவர் அதிகமா முயற்சி பண்றாருன்னு வச்சுக்கல, என்ன நடக்கும்? ನೋಡ್ರಿ, ಆ ಒಂದು ಕೊಚ್ಚೆಗುಂಡಿಯಲ್ಲಿ ಅವನು ವೇಗವಾಗಿ ತನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋ ಆತನು ಅಲ್ಲಿಂದ ಅವನ ಶರೀರವನ್ನು ಆತನು ಮೂವ್ ಮಾಡುವುದಾದರೆ ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ? என்ன நடக்கும் சொல்லுங்க? ಏನಾಗಬಹುದು? அவர் அதிகமா என்ன செய்வார்? அவர் உள்ள போயிடுவார். ಅವನು ಎಷ್ಟು ವೇಗವಾಗಿ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೋ ಅಷ್ಟೇ ವೇಗವಾಗಿ ಆ ಒಂದು ಕೊಚ್ಚಗುಂಡಿ ಆತನನ್ನ ಸೆಳೆಯುತ್ತದೆ. இப்போ அந்த நபர் காப்பாற்றப்படணும், தப்பிக்கணும், அந்த மரணத்திலிருந்து மாட்டிக்கொண்ட குழியிலிருந்து தப்பிக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? எப்படி அவரை காப்பாற்ற முடியும்? ನೋಡಿ, ಆ ಮನುಷ್ಯನ ಆ ಒಂದು ಕೊಚ್ಚಗುಂಡಿಯಿಂದಾಗಿ ಅವನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾದರೆ ಅವನು ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? என்ன செய்யணும்? எப்படி அவர் காப்பாற்றப்பட முடியும்? ಯಾಕಿದೆಲ್ಲ ಉದವಿ ಕೇಳ್ತೀನಮ್ಮ? புதக்குழியில் இல்லாத ஒரு நபர் என்ன செய்யணும்? கையை கொடுத்தோ அல்லது ஒரு கயிறு கொடுத்தோ என்ன செய்யணும்? அவரை தூக்கி விடணும். ನೋಡಿ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೊಚ್ಚಗುಂಡಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡೇ ಇರೋರು ಆಚೆಯಿಂದಾಗಿ ಅವರಿಗೆ ಹಗ್ಗವನ್ನು ಕೊಟ್ಟು ಕೈಯನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಬೇಕು. புதக்குழியில் இருக்கிற இன்னொரு நபரால என்ன செய்ய முடியாது? அவரை காப்பாற்ற முடியாது. ಆ ಒಂದು ಕೊಚ್ಚಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇರೋರೇ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಅವರನ್ನ ಇನ್ನೊಬ್ಬನ್ನ ಅಲ್ಲಿಂದ ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மனுஷ குலமானது எப்ப பாவத்துல விழுந்ததோ எல்லா மனுஷங்களும் ஆதாம்ல இருந்து பாவிகள் என்று அழைக்கப்பட்டதுனால பாவமுடைய ஒரு நபர் இன்னொரு பாவமுடையவரை என்ன செய்ய முடியாது? அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றவோ அல்லது தப்பு வைக்கவோ முடியாது. ನೋಡಿ, ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಆದಾಮನಿಂದಾಗಿ ಈವರೆಗೂ ಎಲ್ಲರೂ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದವರಾಗಿದ್ದೇವೆ. ಪಾಪದಲ್ಲಿರುವವನು ಪಾಪಿಯಾಗಿ ಆ ಇನ್ನೊಂದು ಪಾಪಿಯನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பாவமில்லாத ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில விழுந்து போன எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? கை தூக்கி எழுந்திருக்கிறார். ನೋಡಿ, ಪಾಪವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪಿಯಾದ ನಮ್ಮನ್ನ ಆತನ ಕೈ ಕೊಟ್ಟು ಆ ಪಾಪದಿಂದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. நாம எல்லாரும் அந்த புதக்குழியில விழுந்தது போல இயேசு புதக்குழியில விழாதபடிக்கு அவர் வெளியிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? நம்முடைய ஜீவனை அந்த மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் நம்மை தப்புவித்திருக்கிறார். ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಆ ಒಂದು ಮರಣದ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನಮ್ಮನ್ನ ನೋವು, ದುಃಖ ಮತ್ತೆ ಏನಂತಾರೆ ನರಕವೆಂಬ ಹಳ್ಳದಿಂದಾಗಿ ಆತನ ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಎತ್ತುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் என்ன செய்தார்? தோற்கடித்தார். ನೋಡಿ, ಮರಣಕ್ಕೆ ರಾಜನಾಗಿರುವಂತ ಸೈತಾನನ್ನ ತನ್ನ ಮರಣದಿಂದಾಗಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದಿಂದಾಗಿ ಆತನನ್ನು ಸೋಲಿಸಿ ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿ ಬಂದವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பு என்பது நித்திய ஜீவனை பெறுவதும் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதும் தான் ரட்சிப்பு. ನೋಡಿ, ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಿತ್ಯ ಜೀವನನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡು ನಿತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದೇ. இப்போ நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நாம எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಂತ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಇಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. இந்த பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பிலே இந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறபடி கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ನೋಡಿ, ವಚನದವರೆಗೆ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಕೊನೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನು ಮಾತ್ರವೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾನೆ. ஏன்னா வேதம் சொல்லுகிறது கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா இப்போ சில பேர் நம்ம கேள்வி கேட்கும்போது இந்த வசனம் சொல்லும்போது இன்னும் நான் சரியா ரட்சிக்கப்படுறேன். ನೋಡಿ, ಕೊನೆಯವರೆಗೂ ಇರುವವನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಇವತ್ತು ನಾನು ಹೇಳುವಂತ ವಚನವು ಅದೇ ರೀತಿಯಾದ. ரட்சிப்பு என்பது நித்திய ஜீவனை பெறுவதுதான் ரட்சிப்பு. ನೋಡಿ, ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದೇ ರಕ್ಷಣೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நாம எல்லாரும் இப்போ ரட்சிப்பை பெற்று
தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொள்வோம். ನೋಡಿ ನಾವೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕುರಿತಾದಂತಹ ಜೀವನಗಳನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனா இந்த உலகத்துல பாருங்க ரெண்டு விதமான ராஜ்யம் இருக்கு. ನೋಡಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾದಂತಹ ರಾಜ್ಯ ಉಂಟು. இயேசு வருவதற்கு முன்பதாக அல்லது பிசாசு சிலுவையில தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசா தான் இருந்தான். ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಲೋಕದ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಸೈತಾನನಿದ್ದನು. ஆனால் இயேசு சிலுவையில் அவரை காலால மிதித்த பிறகு அல்லது இயேசு வந்த பிறகு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து விட்டார். ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನ ಮರಣದಿಂದಾಗಿ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. இப்ப பாருங்க அவன் முழுமையா தோற்கடிக்கப்படல அல்லது முழுமையா அவன் இன்னும் சாகடிக்கப்படல அல்லது அழிக்கப்படல. அவனுடைய ராஜ்யமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ರಾಜ್ಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸಿದ ನಂತರ ಸೈತಾನನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಜಯಿಸಲಿಕ್ಕಾಗದೆ ಆತನು ಸಹ ಈ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನ ರಾಜಭಾರ ಮಾಡುತ್ತಿರುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாரும் இப்ப தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ನೋಡಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವಂತ ನಾವುಗಳು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. ரட்சிக்கப்படாதவர்கள் பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், மரணத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ನೋಡಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವವರು ಸೈತಾನನ ರಾಜ್ಯದಲ್ಲಿಯೂ ಮರಣದಲ್ಲಿಯೂ ಇರುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அவர்களுக்கு இன்னும் நித்திய ஜீவன் இல்லை. ಅವರಿಗೆ ಇನ್ನೂ ನಿತ್ಯ ಜೀವವಿಲ್ಲ. அவங்க பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். ಅವರು ಸೈತಾನನಿಂದಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿಯೂ நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்யப்படுகிறோம். ಆದರೆ ನಾವುಗಳು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಾಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. சோ தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறானபடியால் என் ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்தாயிட்டது. ஆனா இன்னும் முழுமையா வரல. ನೋಡಿ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವು ಎಲ್ಲೋ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಯಾವನು ಸೈತಾನನನ್ನು ಜಜ್ಜುತ್ತಾನೋ ಅವನಲ್ಲಿ ನನ್ನ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವು ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುವನಾಗಿದ್ದಾರೆ. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற நாம பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரதான் ஊழியம். ನೋಡಿ ದೇವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನಾವುಗಳು ಸೈತಾನನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಇರುವಂತವರಿಗೆ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಅವರನ್ನ ದೇವ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತರುವುದೇ ಸುವಾರ್ತೆಯು. இயேசு சொல்லும்படி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ವಚನವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಹೊರತು ದೇವರನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இயேசு இல்லாம எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரா இருந்தாலும் அல்லது இரக்கமுடையவரா இருந்தாலும் அல்லது பாவமே செய்யாத ஒரு மனிதரா இருந்தாலும் அவரால் எங்க போக முடியாதுல, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ನೋಡಿ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದೇ ಇರುವವನು ಪಾಪಿ ಅಲ್ಲದೆ ಶಾಪವು ಧರಿಸಿಕೊಳ್ಳದೆ ಅವನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದರೂ ಸಹ ಅವನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲವೆಂದರೆ ಅವನು ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕಾಗಿ ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன் போக முடியாது என்று சொன்னால், ಯಾಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾದರೆ ஆதியாகம புத்தகத்தில் வரும் பொழுது ನಾವು ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கிறார். ಅಲ್ಲಿ ಆದಾಮನು ಅವಳನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்களே எல்லா ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனிகளும் நீங்க சாப்பிடலாம். ಅಲ್ಲಿ ತೋಟದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಹಣ್ಣುಗಳನ್ನು ನೀವು ஆனால் ಸವಿಯಬಹುದು. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ಆದರೆ ಒಳ್ಳೆಯು ಕೆಟ್ಟುದನ್ನು ತಿಳಿಯುವಂತಹ ಹಣ್ಣನ್ನು ನೀವು ತಿನ್ನಬಾರದು. நீங்கள் சாப்பிடும் பட்சத்துல நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ನೀವು ಅದನ್ನು ತಿನ್ನುವಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ಸತ್ತೇ ಸಾಯುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அந்த தோட்டத்துக்கு பாருங்க, பிசாசு கடந்து வருகிறார் சர்ப்பத்தின் வடிவில. ನೋಡಿ ಆ ತೋಟಕ್ಕೆ ಸೈತಾನನು ಸರ್ಪದ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಬರುವನಾಗಿರುತ್ತಾನೆ. சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேட்கிறது, ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? ஆமாம் சொன்னார், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது. ಆ ಸರ್ಪವು ಅವಳನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತದೆ, ಏನಮ್ಮ ಏನಾದ್ರೂ ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಾರಾ ಎಂಬುದಾಗಿ. ಹೌದಪ್ಪ, ಈ ಹಣ್ಣನ್ನ ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அங்கே சர்ப்பம் ஸ்திரியை பார்த்து சொல்லுது, இல்ல நீங்க சாப்பிடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை அங்கே கொடுக்கிறது, வஞ்சிக்கிறது. ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆ ಸರ್ಪವು ಆಕೆಯನ್ನ ವಂಚಿಸುತ್ತದೆ. ನೀವು ಇದನ್ನು ತಿನ್ನುವುದಾದರೆ ನೀವು ದೇವರ ಮನುಷ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅವಳನ್ನ ಅದು ವಂಚಿಸುತ್ತದೆ. அங்கே ஆதியாகமம் 2:17 நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அந்த கனி ஏவாள் பார்க்கும் பொழுது அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தார். ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ ಆದಿಕಾಂಡ 2:17 ಮತ್ತೆ 3 ಹೇಳುತ್ತದೆ, ಆಕೆಯು ಅದನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಅದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು
ವಧಿಸುತ್ತಾ ಆಕೆಯು ಆತನ ಗಂಡನಿಗೂ ಸಹ ಕೊಟ್ಟಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சோ முதல்ல அந்த தோட்டத்துக்கு பிசாசு வருகிறான். பிசாசுடைய பிரச்சனை முதல் பிரச்சனை. ನಾವು ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ ಸೈತಾನನು ಆ ತೋಟದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾನೆ. இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்ததனால வந்த பாவம். ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ಸಮಸ್ಯೆಯು ಏನಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಆ ಹಣ್ಣನ್ನ ಅವರು ತಿಂದದ್ದು. முதல் பிசாசுடைய பிரச்சனை, ಮೊದಲನೇ ಸಮಸ್ಯೆಯು ಸೈತಾನನ ಸಮಸ್ಯೆ, பாவ பிரச்சனை, ಪಾಪದ ಸಮಸ್ಯೆ. பாவம் செஞ்ச பிறகு தேவன் வருகிற வேளையிலே அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார். ನೋಡ್ರಿ, ಪಾಪ ಮಾಡಿದ ನಂತರ ದೇವರು ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅವರು ಬಚ್ಚಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவரை பார்த்து கேட்கிறார், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி நீ புசித்தாயோ? ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಹಣ್ಣನ್ನ ನೀವು ತಿಂದಿದ್ದೀರಾ? அது அவருடைய உடன்படிக்கையை அவங்க மீறிட்டாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಒಡೆದು ಹೋಗುವವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் மனிதனோடு பண்ண அந்த உடன்படிக்கையை மனுஷன் மீறினதுனால, பாவம் செஞ்சதுனால, அல்லது பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க அந்த கனியை புசிச்சு பாவம் செஞ்சதுனால இப்ப மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை வந்தது. ಅಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಮನುಷ್ಯರು ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಅವರು ಒಡೆದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಬಿರುಕು ಉಂಟು ಆಗುತ್ತದೆ. சோ ஏதேன் தோட்டத்தை விட்டு அவரை அனுப்பிவிட்டார். ಅಲ್ಲಿ ಏದೆನ್ ತೋಟವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರನ್ನು ஏதேன் ಕಳಿಸುತ್ತಾರೆ. தோட்டத்தை காவல் பண்ணி விட்டார். ಏದೆನ್ ತೋಟವನ್ನ ಅಲ್ಲಿ ಬೇಲಿ ಹಾಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. முதல் பிரச்சனை பிசாசு, ಮೊದಲನೆಯ ಸಮಸ್ಯೆ ಸೈತಾನನು, இரண்டாவது பிரச்சனை அதனால வந்த பாவம், ಎರಡನೇ ಸಮಸ್ಯೆಯು ಅದರಿಂದ ಬಂದಂತಹ ಪಾಪವು, பாவத்தினால் வந்த பிரிவினை. ಪಾಪದಿಂದಾಗಿ ಬಂದಂತಹ ಬಿರುಕು. மூன்று அடிப்படை பிரச்சனை. ಮೂರು ಏನಂತಾರೆ ತೊಂದರೆಗಳು ಇದಾಗಿದೆ. சொல்லுங்க பாப்போம். முதல் பிரச்சனை என்ன? ಮೊದಲನೇ ತೊಂದರೆ ಏನು? ಸೈತಾನನು, ಪಾಪವು, பிரிவினை. சோ இந்த மூன்று அடிப்படை பிரச்சனை என்று நாம் சொல்லுவோம். ಇದು ಮೂರು ಬೇಸಿಕ್ ಆದಂತಹ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ. அதன் பிறகு தேவன் ஆதாமுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார், ஏவாளுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். ஃபைனலா பிசாசு கூப்பிட்டு ஆதியாகமம் 3:15 வாசிங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆದಾಮನಿಗೆ ದೇವರು ಒಂದು ಶಿಕ್ಷೆಯನ್ನ, ಅಬ್ಬಳಿಗೆ ಒಂದು ಶಿಕ್ಷೆಯನ್ನ. ஆதியாகமம் 3:15. ಮೂರನೇದಾಗಿ ಆದಿಕಾಂಡ 3:17 ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಈ ಸ್ತ್ರೀಗೆ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಈ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಅಗೆತರವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ಈಕೆ ಸಂತಾನದವರು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಚೆಚ್ಚುವುದು, ನೀವು ಇದರ ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಚೆಚ್ಚುವಿರಿ. பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ನೋಡ್ರಿ, ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯವರಿಗೆ ಒಂದು ಅಗೆತನವನ್ನು ತರುತ್ತೇನೆ, ಅವರು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಚಚ್ಚುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எப்பொழுது இவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்களோ அல்லது எப்பொழுது இவர்கள் பாவம் செய்தார்களோ உடனே இந்த பிசாசுனாலதான் அந்த வஞ்சனை வந்தது. பிசாசு தானே வந்து சொன்னா, அதனால அவனுக்கு சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಸೈತಾನನು ತಾನೇ ಇಲ್ಲಿ ಆತನು ತೊಂದರೆಗಳನ್ನ, ಪಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. ಅದರಿಂದಾಗಿ ಆ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಂತನ್ನು ಸೈತಾನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಸರ್ಪವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಹಗೆತನವನ್ನು ತರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾರು ಅಂತ அவர்? ಯಾರು ಆ ಅವನು? அவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். ಅವರು ಬಂದು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನ ಚಚ್ಚುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ, ಅವರು ಯಾರು? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ಅವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனம் தான் ஒரிಜಿನಲ್ காஸ்பல். ನೋಡಿ, ಈ ವಚನವೇ ನಿಜವಾದಂತಹ ಸುವಾರ್ತೆ. முதல் சுவிசேஷ வசனமே இதுதான். ಇದೇ ಮೊದಲನೆಯ ಸುವಾರ್ತೆಯು. ஆமென். ಆಮೆನ್. முதல் சுவிசேஷ வசனம்னா நம்ம மத்தேயு மார்க்ல போய் தேடக்கூடாது. முதல் சுவிசேஷ வசனமே ஆதியாகமம் 13:15. ಮೊದಲನೇ ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಮತ್ತಾಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹುಡುಕದಿದ್ದೆ ನೀವು ಆದಿಕಾಂಡ 3:17 ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮೊದಲನೇ ಸುವಾರ್ತೆ ಬಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಬೇಕು. எப்பொழுது இந்த பிரச்சனை உண்டானதோ உடனே தேவன் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதாக வாக்குப்படிவிட்டார். ನೋಡ್ರಿ, ಯಾವಾಗ ಈ ತೊಂದರೆಯು ಬಂದಿತ್ತೋ ಅವಾಗಲೇ ತಂದೆಯಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಈ ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ಆಮೆನ್.
ஆனா இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு 4000 வருஷம் தேவைப்பட்டது. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಮಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ 4000 ವರ್ಷಗಳಾಯಿತು. இந்த 4000 வருஷம் எதுக்காக தேவைப்பட்டது? ಈ 4000 ವರ್ಷ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬೇಕಾಗಿತ್ತು? இதுதான் நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடு என்று சொல்லுவோம். ಇದನ್ನೇ ಓಲ್ಡ್ ಟೆಸ್ಟಿಮೆಂಟ್ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இந்த 4000 வருஷமாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பகுதி அல்லது அவர் வரப்போகிறார் என்று முன்னறிவித்த பகுதி தான் பழைய ஏற்பாடு. ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಮಿಗೆ ಬರುತ್ತಾನೆ, ಪಾಪವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಗೋಚರಿಸುತ್ತಾ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತಹ ಒಂದು ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಈ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ஹalleluya. இந்த பழைய ஏற்பாடுல நாம பார்க்கும் பொழுது எல்லா நிகழ்ச்சிகளும் அல்லது சம்பவங்களும் கர்த்தர் நடப்பித்த எல்லா கிரியைகளும் கிறிஸ்துவுக்கு நிழலானதாக இருக்கிறது. ನೋಡಿ, ಈ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಡೆದಂತಹ ಎಲ್ಲಾ ಸಂಭವಗಳು, ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು, ಕಾರ್ಯಗಳು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಣಿಗೆಯ ಸೂಚನೆ ಕಾರ್ಯಗಳಾಗಿತ್ತು. எல்லா தேவ மனிதர்களும் அல்லது தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் கிறிஸ்துவை முன்வைத்து அநேக காரியங்களை தீர்க்கதரிசனமாக முன்னறிவித்திருக்கிறார்கள். இது எல்லா பழைய ஏற்பாடு புத்தகங்களிலும் இருக்கு. ನಾವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕುರಿತಾದಂತಹ ಎಲ್ಲಾ ದೇವರ ಮಕ್ಕಳು, ರಾಜರು, ಪ್ರವಾದಿಗಳು, ಅರಸರು ಅನೇಕರು ದೇವರ ಬರುವಣಿಗೆಯ ಪ್ರವಾದನೆಯ ಕುರಿತಾದಂತಹ ವಿಚಾರಗಳನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவன் இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 3 நபர்களை அபிஷேகம் பண்ணினார். ನೋಡಿ, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು 3 ಜನರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವನಾಗಿರುತ್ತಾರೆ. ஒன்று தீர்க்கதரிசிகள், ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರವಾದಿಕರು, ஆசாரியர்கள், ಎರಡನೇದಾಗಿ ಯಾಜಕರನ್ನ, ರಾಜರನ್ನ. ஏன் என்று சொன்னால் ಯಾಕೆಂದರೆ தீர்க்கதரிசிகள் ஜனங்களை தேவனிடத்தில் வழி நடத்த வேண்டும். ನೋಡಿ, ಪ್ರವಾದಿಗಳು ದೇವರನ್ನು ಜನರನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವರಾಗಿದ್ದರು. தேவனிடத்தில் வார்த்தையை பெற வேண்டும். தேவன் தீர்க்கதரிசிகளோடு தான் பேசினாரு. அவரது வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ನೋಡಿ, ದೇವರು ಆ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರು ಜನರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತಹ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಪ್ರವಾದಿಕರ ಹತ್ರ ಹೇಳಿ ಪ್ರವಾದಿಕರು ಜನರಿಗೆ ಹೇಳುವರಾಗಿದ್ದರು. ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார். ನೋಡ್ರಿ, ಯಾಜಕರನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿದರು. ஆசாரியருடைய வேலை என்ன? ஜனங்களுடைய பாவங்களை உண்டான நிவர்த்தியை அவர்கள் செய்ய வேண்டும். ಯಾಜಕರು ಜನರ ಪಾಪವನ್ನ ನಿವಾರಣೆ ಮಾಡುವಂತಹ ಜನರಾಗಿದ್ದರು. ஆசாரிப்பு கூடாரத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ நிவாரண பலியை அவர்கள் செலுத்த வேண்டும். ಯಾಜಕರ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ ವರ್ಷಕ್ಕೊಮ್ಮೆ ಅವರ ಪಾಪಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಯಜ್ಞಗಳು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். ರಾಜರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ. ராஜாக்களுடைய வேலை என்ன? ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஜீவனுக்கு உண்டான காரியங்களை இவர்கள் செய்ய வேண்டும். ನೋಡಿ, ರಾಜಕರನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವು ಅವರನ್ನ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಜೀವದ ಪೋಷಣೆಗಳನ್ನ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 3 விதமான பண்டிகைகளை ஆசரிக்கும்படி தேவன் செய்தார். ನೋಡಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ವಿಧವಾದಂತಹ ಮುಖ್ಯವಾದಂತಹ ಹಬ್ಬಗಳನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. முதலாவது பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி தேவன் செய்தார். ಮೊದಲನೇದಾಗಿ ಪಸ್ಕ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இரண்டாவது அறுப்பின் பண்டிகையை ஆசரிக்கும்படி செய்தார். ಎರಡನೇದಾಗಿ ಸುಗ್ಗಿ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. மூன்றாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை. ಮೂರನೇದಾಗಿ ಪೆಂತೆಕೋಸ್ತಿನ ಹಬ್ಬವು. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுங்க. ನೋಡಿ, ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕ இந்த ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. ನೋಡಿ, ಈ ಪಸ್ಕ ಹಬ್ಬವು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರ ಕುರಿತಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இந்த அறுப்பின் பண்டிகை தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. ಈ ಸುಗ್ಗಿಯ ಹಬ್ಬವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಕುರಿತಾದಂತ ಹಬ್ಬವಾಗಿದೆ. பெந்தேகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதலை குறிக்கிறது. ಈ ಪೆಂತೆಕೋಸ್ತಿನ ಹಬ್ಬವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಹಬ್ಬವಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 1:3-8 வசனத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் புதிய உடன்படிக்கை. ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆಕ್ಟ್ಸ್ನಲ್ಲಿ 1:3-4 ಈ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். இதுதான் புது உடன்படிக்கை. ಇದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. கிறிஸ்து மாத்திரமே, ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರವೇ, தேவனுடைய ராஜ்யம், ದೇವರ ರಾಜ್ಯವು பரிசுத்த ஆவியாருடைய நிரப்புதல். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದಾಗಿ ತುಂಬಿಸಲ್ಪಡುವುದು. பழைய ஏற்பாட்டிலே நியமித்திருந்த இந்த பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டிலே அது நிறைவேற்றப்பட்டது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತಹ ಈ ಹಬ್ಬಗಳು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு என்று சொன்னால் என்ன? புதிய ஏற்பாடு
கிறிஸ்து வந்ததனுடைய நிறைவேறின பகுதி தான் புதிய ஏற்பாடு. ನೋಡ್ರಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಹೇಳುವುದೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாடு பகுதியிலே நிறைவேறினதை நாம் வாசிக்க முடியும். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಪ್ರವಾದನೆಗಳು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಿದದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணங்களை அழிக்கிறதுக்காக வரல, அதை நிறைவேற்றி முடிக்கவே வந்தேன். நியாயப்பிரமாணங்களை நான் அழிக்கிறதுக்காக வரல, அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக ನಾನು வந்தேன். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಬೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಅಳಿಸುವುದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಅದನ್ನ ದೃಢೀಕರಣ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் வசனங்களும் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಿದೆ. பழைய ஏற்பாடு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பகுதி, புதிய ஏற்பாடு கிறிஸ்து வந்து நிறைவேற்றின பகுதி. ನೋಡ್ರಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದಂತಹ ಕಾರ್ಯವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ನೆರವೇರಿಸಿದಂತಹ ಒಂದು ಸೆಕ್ಷನ್ ಆಗಿದೆ. ஆக மொத்தம் வேதாகமம் எதுக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், கிறிஸ்துவை குறித்து முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக எழுதப்பட்டது. ನೋಡ್ರಿ, ಯಾಕೆ ವೇದ ವಚನವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிங்க யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ ಅಧಿಕಾರ 20:31ஆம் வசனம். இந்த வேதாகமம் எதுக்காக எழுதப்பட்டது? 20:31. வாசிங்க 31. 20:31. ಯೇಸು ಅವರಿಗೆ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ ಎಂದು ತಿರುಗಿ ಹೇಳಿ ತಂದೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ ಹಾಗೆ யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரன் என்று, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வேதாகமம் இரண்டு முக்கியமான விஷயங்களுக்காக எழுதப்பட்டது. ನೋಡ್ರಿ, ವೇದವಚನವು ಎರಡು ಮುಖ್ಯವಾದ ವಿಚಾರಕ್ಕಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ನೋಡ್ರಿ, ಒಂದನೇದು ಯೇಸುವು ದೇವ ಕುಮಾರನ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டது. ನೋಡ್ರಿ, ನಂಬುವುದಾದರೆ ನಾವು ಆ ನಂಬಿಕೆಯಿಂದಾಗಿ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. முதல்ல என்ன செய்யணும்? நாம என்ன விசுவாசிக்கிறோம்? ನೋಡ್ರಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ನಂಬಬೇಕು? ಯೇಸು ದೇವರ ಕುಮಾರನಾಗಿರುವಂತಹ கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. விசுவாசித்தீங்க, அப்படி விசுவாசிச்சீன்னு சொன்னா ನೋಡಿ, நீங்க நித்திய ஜீவனை பெற முடியும். ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ನೀವು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು இயேசு ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. சொன்னால் என்ன? இயேசு என்று சொன்னால் என்ன? ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ இயேசு ಹೇಳುವುದಾದರೆ என்பதற்கு ரட்சகர் என்று பொருள். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ கிறிஸ்து என்பது பெயர் கிடையாது. ಅದೊಂದು ಹೆಸರಲ್ಲ. கிறிஸ்து என்பது இயேசுவுடைய பொசிஷன். ನೋಡ್ರಿ, ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ இயேசு ಯೇಸುವಿನ யார் என்பதை, ಪೊಸಿಷನ್. இயேசு யார் என்பதை சொல்வது, ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು, அவர் என்ன செய்தார் என்று சொல்வதுதான் கிறிஸ்து. ನೋಡ್ರಿ, ಅವರು ಏನು ಮಾಡಿದನು, ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ நாம ಹೇಳುವುದೇ இயேசு ಕ್ರಿಸ್ತನು. கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತೇವೆ. பாருங்க, பாஸ்டர் சுமன் என்று சொல்லுகிறோம். ಪಾಸ್ಟರ್ ಸುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. சுமன் என்பது அவருடைய பெயர். ನೋಡ್ರಿ, ಸುಮನ್ ಎಂಬುದು ಅವರ ಹೆಸರು. பாஸ்டர் என்பது அவர் செய்கிற வேலை அல்லது அவருடைய பொசிஷன். ನೋಡ್ರಿ, ಪಾಸ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅವರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವು ಅದೇ- ಇಲ್ಲ ಅವರು ಇರುವಂತಹ ಸ್ಥಾನ. அதே போல இயேசு என்பது தேவனுடைய நாமம். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಎಂಬುದು ದೇವರ ನಾಮವು. என்று சொன்னால் காபிரியல் தூதன் வந்து மேரிடத்தில் சொல்லும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ಗಾಬ್ರಿಯೇಲ್ ದೂತನು ಮರಿಯಳ ಬಗ್ಗೆ ಬಳಿ ಬಂದು ಹೇಳಬೇಕಾದರೆ ನೀನು ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡುತ್ತಾರೆ. ஆனால் அந்த இயேசு யார் என்று பார்க்கும் பொழுது அவர்தான் கிறிஸ்து. ನೋಡ್ರಿ, ಆ ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನೇ ಕ್ರಿಸ್ತನು. எபிரேய மொழியிலே பழைய ஏற்பாட்டில் சொல்லபடி மேசியா. ನೋಡಿ, ಎಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಸಿಯನು. சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் பேசும்போது சொல்றாங்க, மேசியா வருவார் என்று தெரியும். ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ,
ಮೇಸಿಯನ್ನು ಬರುವುದು ನನಗೆ அப்போ ಗೊತ್ತು. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உன்னோடு பேசுகிறேன் நான் தான் அவர். ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತವನು ನಾನೇ ಅರ್ಜುನ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 கவனிங்க. ನೋಡಿ ಗಮನಿಸಿ. இயேசுவை நாம் கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். ನೋಡಿ ಯೇಸುವನ್ನ ನಾವು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல? ಇದು ಸ್ವಲ್ಪ ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿದೆಯಲ್ಲ? நான் பேசுறது டிஃபரெண்டா இருக்கா? ನಿಮಗೆ ನಾನು ಮಾತಾಡೋದು ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿದೆಯಾ? டிஃபரெண்டா தான் இருக்கு. ಡಿಫರೆಂಟ್ ಆಗೇ ಇರುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த ஸ்திரீயுடைய வித்து தான் இயேசு. ನೋಡಿ ಆ ಸ್ತ್ರೀಯ ಒಂದು ಏನಂತಾರೆ ಹಣ್ಣೆ ಯೇಸು. இது என்னுடைய கருத்தல்ல. இப்ப நம்ம வாசித்தோம் வசனம். ಇದು ನನ್ನ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯವಲ್ಲ. ಈಗ ನಾವು ಓದಿದ್ವಲ್ವಾ ವಚನ. இயேசுவை எப்படி விசுவாசிக்கிறீங்க? ಯೇಸುವನ್ನ ಹೇಗೆ ನಂಬಬೇಕು? இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். ಯೇಸುವೆ ದೇವರ ಕುಮಾರನೇ ಆಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. பிரசங்கம் பண்ணுகிறது எப்படி இயேசுவை பிரசங்கம் பண்ணணும்? ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕಾದರೆ ಹೇಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು? அல்லது இயேசுவை எப்படி நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும்? ನಾವು ಹೇಗೆ ಯೇಸುವನ್ನ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯಾಗಿ ನಾವು ಗೋಚರಿಸಬೇಕೆಂದರೆ இயேசுவை நாம் கிறிஸ்து என்று அறிவிக்க வேண்டும். ನಾವು ಯೇಸುವನ್ನ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕು. அதுதான் உண்மையான சுவிசேஷம். ಇದೇ ನಿಜವಾದಂತ அதுதான் ಸುವಾರ್ತೆ. சரியான சுவிசேஷம். ಇದೇ ಸರಿಯಾದ ಸುವಾರ್ತೆ. இயேசுவை அறிவிக்கிறேன் அல்லது இயேசுவை அறிவிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னா அதுல அர்த்தம் கிடையாது. ನೋಡಿ ಯೇಸುವನ್ನ ಹೇಳುತ್ತೇನೆ, ಯೇಸು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅರ್ಥವಿರುವುದಿಲ್ಲ. இயேசுவை இன்னார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಯೇಸುವನ್ನ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. இப்போ வெறும் உங்க பாஸ்டர் கோச்சு கூட சுமன் என்று நான் சொல்லுகிறேன். ನೋಡಿ ಬೇರೆ ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ನ ನಾನು ಕರೆಯೋದ್ರಿಂದ ನೀವು ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ, ಸುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அவருக்கு அதுல ஏதாவது ஐடென்டிட்டி இருக்கா? அவர் இவர்தான் அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? ನೋಡಿ ಸುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಏನಾದರೂ ಐಡೆಂಟಿಟಿ ಇದೆಯಾ? ಇಲ್ಲ. ಅವ್ರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯುತ್ತದಾ? அவர் ஒரு டாக்டர் தான். நான் என்னன்னு சொல்லணும், அவரே டாக்டர் சுமன் சொன்னா ஓ சுமன் அவர் வந்து ஒரு டாக்டர். ನೋಡಿ ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದಿದ್ರೆ ಅವರ ಡಾಕ್ಟರ್ ಸುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕಾದ್ರೆ இல்ல ಅವರು ಡಾಕ್ಟರ್ அவர் ಆಗಿರ್ತಾರೆ. பாஸ்டர் சுமன் என்று சொன்னால் அவர் பாஸ்டரா இருக்கிறார்னு அர்த்தம். ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಸುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಪಾಸ್ಟರ್ அல்லது ಆಗಿರ್ತಾರೆ. அவர் ஒரு லாயரா இருக்கிறார், லாயர் அட்வொகேட் சுமன் என்று சொல்லலாம். ನಾವು ಲಾಯರ್ ಆಗಿದ್ರೆ ಲಾಯರ್ ಇಲ್ಲ ಅಡ್ವೊಕೇಟ್ ಸುಮನ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬಹುದು. அப்பதான் அவர் யார் என்பதை நாம ஈஸியா என்ன செய்ய முடியும், புரிஞ்சிக்க முடியும். ಆವಾಗಲೇ ಅವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. புரியுதா உங்களுக்கு? அதான் அதே மாதிரி புரியுதா? இயேசுவை நாம் யார் என்று நாம அறிய வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு 16 அதிகாரத்துக்கு போவோம். ನೋಡಿ ಯೇಸು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಬೇಕೆಂದರೆ ಮತ್ತಾಯ 16ರಲ್ಲಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இயேசு தன் ಶಿಷ್ಯரை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க? ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ಜನರೆಲ್ಲರೂ ಇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. அப்போ அவர் சொன்னாங்க எலியான்னு சொன்னாங்க, எரேமியானாங்க, அல்லது யோவான் ஸ்நானகனாங்க, அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவன் சொன்னாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಎರೆಮಿಯನೆಂದಲೂ, ಕೆಲವೊಬ್ರು ಪ್ರವಾದಿಕರು ಎಂದಲೂ, ಕೆಲವೊಬ್ರು ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அப்போ மறுபடியும் தன் ಶಿಷ್ಯரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? ಮತ್ತೆಯಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ನೀವುಗಳು ನಾನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. சீமோன் பேதுரு பதில் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸೈಮನ್ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಜೀವವುಳ್ಳಂತ ದೇವರ ಕುಮಾರನಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. உடனே இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், மாம்சமும் ரத்தமும் இதை அவனுக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா அவனுக்கு இதை வெளிப்படுத்தல. ನೋಡಿ ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನು ಮಾಂಸದಿಂದಲೂ ರಕ್ತದಿಂದಲೂ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಪರಲೋಕದಿಂದಾಗಿ ಅಭಿಷೇಕಲ್ಪಟ್ಟು ಈ ಮಾತುಗಳನ್ನು இயேசு அவனை ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பார்த்து சொல்கிறார், நீ கல்லாய் இருக்கிறாய், பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். ನೋಡಿ ನೀನು ಕಲ್ಲಾಗಿದೆಯಾ, ನೀನು ಪೇತ್ರವಾಗಿದೆ, ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನೀನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವಿ. ரோமன் கேத்தலிக் பீப்புள் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கெல்லாம் கல் இருக்குதோ மலை இருக்குதோ அங்கெல்லாம் போய் சர்ச் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ನೋಡಿ ರೋಮನ್ಸ್ ಅವರು ಇದನ್ನ ಮಿಸ್ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಕಲ್ಲುಗಳಿದೆ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಬೆಟ್ಟಗಳಿದೆಯೋ ಅದ್ರ ಮೇಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಅವ್ರು ಸಭೆ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ இயேசு அவன் கொண்டிருந்த அந்த வெளிப்பாடு, அவர் கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாட்டின் மேல அல்ல அந்த உபதேசத்தின் மேல தான் கர்த்தர் சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆ ಒಂದು ಬೆಳಕಿನ ಮುಖಾಂತರ, ಬೆಳಿಪಾಡಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಆ ಸಭೆಗಳನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. ஆமென். உடனே ஆண்டவர் சொல்றார், 3 ஆசீர்வாதங்களை பேருக்கு கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 3 ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. தேவன் நம்மை
எதன் மேல கட்ட விரும்புகிறார்? ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವುದರ ಮೇಲೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾನೆ? நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்? அல்லது இயேசுவை நாம் யாராய் விசுவாசிக்க வேண்டும் அல்லது யாராய் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவிக்க வேண்டும். ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದನ್ನ ಹೇಗೆ ಕರೆಯಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ, ಜೀವವುಳ್ಳಂತಹ ದೇವರ ಮಗನಾಗಿರುವಂತಹ ಕ್ರಿಸ್ತನು. நாம அவர் கிறிஸ்து அல்ல என்று சொன்னால் நாம தான் அந்தி கிறிஸ்து. ನೋಡಿ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಾವೇ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತರು. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? ஏற்கனவே சொன்னபடி இயேசுவுடைய பொசிஷன் தான் கிறிஸ்து. ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪೊಸಿಷನ್. கிறிஸ்து என்று சொன்னால் 3 அபிஷேகம் செய்யப்பட்டவர். ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ 3 ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದವನು. முதலாவது அபிஷேகம் அவர் உண்மையான ராஜா. ಮೊದಲನೆಯ ಅಭಿಷೇಕವು ಅವರ ನಿಜವಾದಂತಹ ರಾಜ್ಯನು. எபிரேயர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 19 இருந்து 22 நீங்க வாசிக்க யாருக்கு வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணி வச்சுங்க. அது சொல்லுகிறது, அவர் உண்மையான ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாக்களா ராஜா. ಇಬ್ರಿಯರು 10:19 ರಿಂದ 22 ಹೇಳುತ್ತದೆ, ಆತನು ರಾಜನು, ರಾಜಾಧಿಕಾರದ ರಾಜನು, ರಾಜಾದಿ ರಾಜನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எதுக்கு இந்த அபிஷேகம் தேவைப்பட்டது? இந்த பொய்யான ராஜாவாகிய பிசாசானவனை தோற்கடிப்பதற்காக. ಯಾಕೆ ಈ ರಾಜನಿಗೆ ಈ ರಾಜಸ್ಥಾನವು ಬೇಕಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಈ ಲೋಕದ ರಾಜನಾಗಿರುವಂತಹ ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ. தேவன் மனிதனிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆளுகை தன்மையை பிசாசு தன்வசப்படுத்திக் கொண்டதனாலே பிசாசுடைய ஆளுகை தான் 4000 வருஷமா இருந்தது. ದೇವರು ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಆಳ್ವಿಕೆ ಅಧಿಕಾರವನ್ನ ಸೈತಾನನು ಕತ್ತುಕೊಂಡು ಲೋಕವನ್ನು ಆಳುತ್ತಿದ್ದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರು ಬಂದು ಆ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮುರಿದು ತನ್ನ ರಾಜಾಧಿಕಾರವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದನು. ராஜா வந்து பொய்யான ராஜாவை பிசாசை காலாலே அவர் மிதித்தார். 1 யோவான் 3:8. ಈ ಸುಳ್ಳಾದ ರಾಜನನ್ನ ಆ ದೇವರು ತನ್ನ ಕಾಲಿಂದಾಗಿ ಜಜ್ಜುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತನ ಅಧಿಕಾರವನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಸೈತಾನನ ಅಧಿಕಾರವನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ಯೇಸು ಅದ್ಭುತங்களை செய்ய வரவில்லை இந்த பூமிக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ಯೇಸು நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்க இந்த பூமிக்கு வரவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಸಾಲದ ಬಾಧೆಯಿಂದಾಗಿ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ಯೇಸು நம்முடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்க இந்த பூமிக்கு வரவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಪರಿಹಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ಯೇಸು இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு கொடுக்கறான் பாத்தீங்களா வருது. ನೋಡಿ, ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನಲ್ಲ ಒಬ್ನು, அவனுடைய தலையை மிதிக்க வந்தான். ಅವನ ಒಂದು ತಲೆಯನ್ನ ஹalleluya. ஹalleluya. பாருங்க, அவன் தலையை மிதிச்சதுனால நமக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கும். ಅವನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಿದ್ದಾಗಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ತೀರಿ ಹೋಗುತ್ತದೆ. அதை கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். ಅದು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. முதல் பிரச்சனை பிசாசு வந்தானே தொடுதுக்கு வந்தானா இல்லையா? இந்த முதல் பிரச்சனையை சிலுவையில வந்து காலனை மிதித்தார். ನೋಡ್ರಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದಂತ ತೊಂದರೆ ಸೈತಾನನು, ಆ ಮೊದಲನೇ ತೊಂದರೆಯನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಿದನು. இரண்டாவது பிரச்சனை பாவ பிரச்சனை. ಎರಡನೇ ತೊಂದರೆ ಪಾಪದ இந்த ತೊಂದರೆ. பாவ பிரச்சனையை எப்படி நீக்கினார்? நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை முழுதுமாய் சிந்தினார். ನೋಡ್ರಿ, ಈ ಪಾಪದ ತೊಂದರೆಯನ್ನ ಹೇಗೆ ಆತನು ನಿಭಾಯಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ತನ್ನ ಶರೀರದಿಂದಾಗಿ ಬಂದಂತ ರಕ್ತದಿಂದಾಗಿ. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கப்படுது. அவர் பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறது. ಎಬ್ರಿಯರು 9:11 ರಿಂದಾಗಿ ನಾವು ಓದುವಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನು ಪ್ರಧಾನ ಯಾಜಕನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதனாலதான் அவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி இரண்டாவது உண்டான அடிப்படை பிரச்சனை இருக்கிற பாவ பிரச்சனை முழுதுமாய் நீக்கினார். ನೋಡ್ರಿ, ಆತನು ಈ ಎರಡನೆಯ ತೊಂದರೆಯಾಗಿ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ತನ್ನ ರಕ್ತದಿಂದಾಗಿ ಆತನು ನಿಭಾಯಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya. உலகத்தில் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். ನೋಡ್ರಿ, ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪವನ್ನ ಆತನು ತೀರಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. மூன்றாவது இருக்கிற பிரச்சனை என்ன? பிரிவினை இருக்கு. ಮೂರನೆಯ ಒಂದು ತೊಂದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ தேவனுக்கு பெரிய பிரச்சனை பிரிவினை. நாம வேற அவர் வேற பிரிஞ்சிட்டோம். ನಮಗೂ ದೇವರಿಗೂ ನಡುವೆ ಬಂದಂತಹ ಒಂದು ಬಿರುಕು. தேவன் இந்த 4000 வருஷம் பூமிக்கு வரவே முடியல. ಈ ದೇವರು 4000 ವರ್ಷ ಈ ಭೂಮಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அவரால வாக்கு பண்ணப்பட்டு
வாக்கு பண்ணப்பட்டபடி ஸ்திரீயுடைய வித்தான் குழந்தை என்று போதித்து வந்தார். ನೋಡಿ ಆತನು ಮಾಡಿದಂತಹ ವಾಗ್ದಾನದ ಮೇರೆಯಿಂದಾಗಿ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತನು ಜನಿಸಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಆ ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರ ಆತನು ಹುಟ್ಟಿದನು. கல்வாரி சிலுவையிலே தேவன் அறையப்பட்ட பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாய் பிளந்தது. ನೋಡಿ ಕಲ್ವಾರಿಯ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಾಗ ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಆ ಒಂದು ಕಟ್ಟನನ್ನ ದೇವರು ಆಕಾಶದಿಂದ ಭೂಮಿಯವರೆಗೆ ಅದನ್ನು ಅರ್ಧ ಹಾಕುವರಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனை நீக்கி தேவனிடத்தில் சேரக்கூடிய வழியை காட்டினார். அது அடையாளமாக தான் தேவாலயத்தின் திரைச்சீலை தேவனே மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக பிரித்தார். ನೋಡಿ ದೇವಾಲಯದಂತಹ ಆ ತೆರೆಯನ್ನ ಆತನು ಅರ್ಧ ಹಾಕುವ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯರಿಗೂ ಇದ್ದಂತಹ ಆ ಬಿರುಕನ್ನ ಆತನು ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಡಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. முதல்ல உண்டான பிசாசுடைய பிரச்சனை ராஜாவா இருந்து தீர்த்தார். பாவ பிரச்சனை ஆசாரியராய் இருந்து ஆசாரிய அபிஷேகத்தில் தீர்த்தார். மூன்றாவது பிரிவினை தீர்க்கதரிசன அபிஷேகத்திலிருந்து தீர்த்து முடிச்சார். ನೋಡಿ ಮೊದಲನೆಯ ತೊಂದರೆಯು ಪಾಪವು ರಾಜನಾಗಿ ಆ ಪಾಪವನ್ನು ಆತನು ನಿಭಾಯಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಎರಡನೆಯ ತೊಂದರೆಯು ರಕ್ತದ ಮುಖಾಂತರ ಪಾಪ ನಿವಾರಣೆಯನ್ನು ಆಚಾರಿಕನಾಗಿ ಆ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಪಾಪ ನಿವಾರಣೆಯನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ಮೂರನೆಯದಾಗಿ ಆ ಬಿರುಕನ್ನ ಆ ಒಂದು ತೆರೆಯನ್ನು ಅರಿಯುವ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನ ಅದನ್ನು ಬೆಳೆಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. கடைசியாக சிலுவையிலே யோவான் 19:30 என்ன சொல்றது வாசிங்க. யோவான் 19:30 ஓதி அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். யோவான் 19:30 கடைசியா கல்வாரி சிலுவையிலே தேவன் என்ன சொல்றாரு? இயேசு ಆ ಹುಳಿ ರಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ ಮೇಲೆ ತೀರಿತು ಎಂದು ಹೇಳಿ ತಲೆ ಬಾಗಿಸಿ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. பாருங்க எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ತೀರಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நம்முடைய எல்லா பிரச்சனை இந்த அடிப்படை பிரச்சனை அதனால் வருகிற உங்களுடைய எல்லா பிரச்சனையும் கல்வாரி சிலுவையிலே சரி செய்து விட்டார். ನೋಡಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ತೊಂದರೆಗಳನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ತೀರಿಸುವನಾಗಿದ್ದನು. பிறகு ஏன் இன்னும் பிரச்சனை என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னபடி சரியான விதத்தில் நாம் இன்னும் சத்தியத்தை அறியல விசுவாசிக்கல. ನೋಡಿ ಇನ್ನೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೊಂದರೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಾವು ಇನ್ನ ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸರಿ ವಿಧದಲ್ಲಿ ಅದನ್ನ ನಂಬುತ್ತಾ ಇಲ್ಲ, ಸರಿ ವಿಧದಲ್ಲಿ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. சோ இயேசு என்று சொன்னால் ரட்சகர், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்ன அபிஷேகம்? 3 வகையான அபிஷேகம். அவர் உண்மையான ராஜா, உண்மையான ஆசாரியர், உண்மையான தீர்க்கதரிசி. ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದರೆ ಆತನು ನಿಜವಾದ ರಾಜನು, ನಿಜವಾದ ಯಾಜಕನು, ನಿಜವಾದಂತಹ ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೊದಲ ವಚನ ಯಾರಿಗಾದರೂ ಮೊದಲನೇದಾಗಿ ಓದಿದಂತಹ ವಚನವು ಯಾರಿಗಾದರೂ ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? ನಾನೇ ವಳಿಯು ವಳಿ ತೀರ್ಕದರಿಸಿ. ನೋಡಿ ಮಾರ್ಗವು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸುವಾರ್ತೆ. ಸತ್ಯಂ ಆಸಾರ್ಯ ಅಭಿಷೇಕ. ನೋಡಿ ಸತ್ಯವು ಯಾಜಕನ ಅಭಿಷೇಕ. ನಾನೇ ಜೀವನಾಗಿ ಜೀವನ್ ರಾಜ ಎಂಬ ಅಭಿಷೇಕ. ನೋಡಿ ನಾನೇ ಜೀವವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ರಾಜನ ಅಭಿಷೇಕವು. ಯೇಸು சொன்னபடி அவரே தீர்க்கதரிசி, அவரே ஆசாரியர், அவரே ராஜா. அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ನೋಡಿ ಈ ವಚನದ ಅರ್ಥವು ಏನೆಂದರೆ ಯೇಸುವೇ ರಾಜನು, ಯೇಸುವೇ ಪ್ರವಾದಿಯು, ಯೇಸುವೇ ಯಾಜಕನು ಎಂಬುದಾಗಿ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே தீர்க்கதரிசி, நானே ஆசாரியர், நானே ராஜாவா இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் போக. ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನಾನೇ ರಾಜನು, ನಾನೇ ಪ್ರವಾದಿಯು, ನಾನೇ ಯಾಜಕನು. ನನ್ನಿಂದ ಹೊರತು ಯಾವನು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எல்லா பிரச்சனையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தீர்த்து விட்டார். ನೋಡಿ ಎಲ್ಲರ ತೊಂದರೆಯನ್ನ ದೇವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ತೀರಿಸಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ನಾವು எப்படி இயேசு விசுவாசிக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬಬೇಕು? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். ನಾವು ಯೇಸುವನ್ನ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. முதல்ல அதுக்கு மூன்று உதாரணம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்.
முதல் பிரசங்கம் பேதுருடைய பிரசங்கத்துல பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ನೋಡ್ರಿ, ಮೊದಲನೇದಾಗಿ ಅಪೊಸ್ತಲರು 3:20 ನೋಡುತ್ತೇವೆ. ಪೇತ್ರನು ಅಲ್ಲಿ ಇದ್ದ ಜನರಿಗೆ ಯೇಸುವೆ ಕ್ರಿಸ್ತನೆಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ 3000 ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಂದವರಾಗಿದ್ದಾರೆ. அடுத்தது அதிகமா பிரசங்கம் பண்ண ஒரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದಂತವರು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು. பவுல் என்ன பிரசங்கம் பண்ணார்? அப்போஸ்தலர் 17:3 வாசிங்க. ಅಪೊಸ್ತಲನು 17:3 ಹೇಳುತ್ತದೆ, கிறிஸ்து பாடுபடுவோம் மரித்தோருக்கு எழுந்திருக்க வேண்டியது என்று நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து ಎಂದು ದೃಷ್ಟಾಂತಪಡಿಸಿದ. ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತವರನ್ನ ಮತ್ತೆ ಜೀವಕ್ಕೆ ತರುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತನು. ಈ ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನೇ ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ಸೋ ಪೇತ್ರನು ಯೇಸುவை கிறிஸ்து ಎಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿனார். ಈ ಪೇತ್ರನು ಯೇಸುವನ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾನೆ. ಪೌಲ್ ಯೇಸುவை கிறிஸ்து ಎಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿனார். ಪೌಲನು ಯೇಸುವನ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ಎಂದಾಗಿ ಪ್ರಸಂಗ அடுத்ததாக ಮಾಡುತ್ತಾನೆ. யோவான் மிக அருகே நெருங்கிய ஒரு சீஷன் யோவான் 1 யோவான் 5:1 என்ன சொல்லியிருக்கிறாரு? ನೋಡ್ರಿ, 1ನೇ ಯೋಹಾನನು 5:1 ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದರೆ, ಯಾರಾದರೂ ವಾಸಿங்க 1 யோவான் 5:1. 1ನೇ ಯೋಹಾನ 5:1 ಯೇಸುವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, இயேசு ஆனவரே கிறிஸ்து என்று ವಿಶ್ವಾಸಿಕರ ಎವನು ದೇವನ ಪ್ರಭು. ನೋಡಿ, ಯೇಸುವೇ ಕ್ರಿಸ್ತನೆಂದು ನಂಬುವವರು ಎಲ್ಲರೂ ದೇವರಿಂದಾಗಿ ಜನಿಸಲ್ಪಟ್ಟವರು ಇಲ್ಲ, ಹುಟ್ಟಿದವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு விசுவாசிக்கிற ஒரு நபர் என்று சொன்னா இயேசுவை என்னவாக விசுவாசிக்கிறாத விஷயம். ನೋಡಿ, ನಾನು ಯೇಸು ನಂಬ್ತೀನಿ, ಯೇಸುನ ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ, ಯೇಸು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೀತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಯೇಸುವನ್ನ ನೀವು ಏನಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ ಎಂಬುದೇ ಈ ಪ್ರಶ್ನೆ. சோ அதனாலதான் இன்னும் நிறைய பேர் விடுதலை இல்லை. ನೋಡಿ, ಅದರಿಂದಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಇನ್ನ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. இந்த சுவிசேஷத்தை பிசாசு சபையை விட்டு எடுத்துட்டான். ನೋಡಿ, ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸೈತಾನನು ಸಭೆಯಿಂದಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದಾನೆ. ஏன்னு சொன்னால் நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது நேரடியாக எங்க போவோம்? சிலுவைக்கு போய் அந்த சிலுவைக்கு போறது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் அங்க போவோம். போய் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு கண்ட இடம் தான் சிலுவை. அதனாலதான் பிசாசுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தா பிடிக்காது. ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ರಕ್ಷಣೆಯು ನಮಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿತು. ಆ ಶಿಲುಬೆಯು ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ಏನಾಯ್ತಂದ್ರೆ ಆದಾಮ ಅವಳು ಆದಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತಹ ಆ ಒಂದು ಪಾಪದಿಂದಾಗಿ. ಇದರಿಂದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕಾದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಆಗಬಾರದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ. இயேசு என்று சொன்னால் பிசாசுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ನೋಡಿ, ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. நாம அப்போஸ்தலர் வாசிக்கிறபடி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவனே இல்லாத ஒரு நபர் அற்புதம் செஞ்சிட்டு இருந்தான். ನೋಡಿ, ಯೇಸುವ ನಾಮವನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಅಪೊಸ್ತಲರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅವನು ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದ. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கலனா கூட உங்களால அந்த நாமத்தை சொல்லி அற்புதம் செய்ய முடியும். ನೋಡಿ, ಯೇಸು ನಾಮವನ್ನ ನೀವು ನಂಬದೇ ಇದ್ದು ಆ ನಾಮದಿಂದಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. ஆனால் கிறிஸ்துவுடைய விசுவாசம் அந்த நபருக்குள்ள இருக்குன்னு சொன்னா பிசாசே ஆட்டோமேட்டிக்கா வெளியே ஓடிடுவான். ನೋಡ್ರಿ, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ಆ ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಯು ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. இது 10ல ஒரு மெசேஜாக நீங்க நினைக்க கூடாது. ನೋಡಿ, 10ರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. வாரம் கொடுக்கப்படுகிற ஒரு செய்தியா நீங்க நினைக்க கூடாது. ವಾರ ಕೊಡುವಂತಹ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. இது ஒரு நல்ல செய்தியாவும் நீங்க நினைக்க ಇದು கூடாது. ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಏನಂತಾರೆ ಪ್ರಸಂಗ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. இதுதான் உண்மையான சுவிசேஷம். ಇದೇ ನಿಜವಾದ ಸುವಾರ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. ஓ, நீங்க எப்படி இயேசு விசுவாசிக்கணும்? ನೀವು ಹೇಗೆ ಯೇಸುವನ್ನ ನಂಬಬೇಕು? இயேசுவை கிறிஸ்து என்று ಯೇಸುವೇ ಕ್ರಿಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬೇಕು. இப்படி விசுவாசிச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன சத்தியத்தை எல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ನಾನು ಹೇಳಿದಂತ ಈ ಎಲ್ಲಾ ಸತ್ಯವನ್ನ ನೀವು ನಂಬುವವರಾಗಿರುತ್ತೀರಾ. இப்போ பிசாசு இப்படி விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை இருக்கு. ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ಸೈತಾನನು ಈ
ಕ್ಷಣ ಮಾತ್ರವಿದ್ದಾವೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಿಂದಾಗಿ ಓಡಿ உங்களுக்கு ಹೋಗುತ್ತಾರೆ. இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும். ನಿಮಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತದೆ. ஜெபம் செய்யப்படும், ஜெபம் விடுதலையாகும் பைபிள் இல்லை. ನೋಡ್ರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಾಗಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳುವುದಿಲ್ಲ. 24 ಮணி நேரமும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். 24 ಗಂಟೆನೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ ನಾವುಗಳು. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். ನಾವು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಸಂಬಂಧವಿರುವವರಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. ஹalleluya. சத்தியத்தை அறிந்தாதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான விடுதலை. ನೋಡಿ, ಈ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದಿರುತ್ತದೆ ಮಾತ್ರವೇ ಆತನಿಗೆ ನಿಜವಾದಂತ ಬಿಡುಗಡೆ. சோ இனிமே நீங்க இயேசுவை விசுவாசிக்கன்னு சொல்லக்கூடாது, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಯೇಸುವನ್ನ ನಂಬುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಲ್ಲ, ಯೇಸುವೇ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನಂಬುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ನೀವು ನೋಡಬಹುದು. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. கடைசியில நம்ம வாசிச்ச வசனத்தின்படி யோவான் 20:31 படி இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெறவும் தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ನೋಡಿ, ಯೋಹಾನ 7:20 ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು 20:30 ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬುವುದಾದರೆ ನೀವು ನಿತ್ಯ ಜೀವನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ. சாரி டு சே அப்படி விசுவாசிக்கலைன்னா நம்ம நித்திய ஜீவனை பெறுவோம். ಸಾರಿ ನಿಮ್ಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಕಷ್ಟಪಡುತ್ತೇನೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಂಬದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಗೆ ನಿತ್ಯ ಜೀವವಿಲ್ಲ. ஆல்ரெடி நாம விசுவாசிச்சிட்டோம், இயேசு உள்ள வந்துட்டாரு. ನೋಡಿ, ಆಲ್ರೆಡಿ ನಾವು ನಂಬಿದ್ದೇವೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. பேதுருவை போல நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்யுங்கள். அதுதான் சுவிசேஷமா நாம் அறிவிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನೋಡಿ, ಪೇತ್ರನ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಯೇಸು ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವುದಾದರೆ ಅಂತಹ ಅದ್ಭುತದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವನಾಗಿರ್ತಾನೆ. Thank you. ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து, ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ரட்சகனாகிய இயேசு